அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் இன்றைய நாளில் சூரத்து ஆல இம்ரான் அல்ஹம்துலில்லாஹ் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபை பூரணமாக ஓதுவதற்கும் கேட்பதற்கும் அதன் வழியிலே நடப்பதற்கும் அல்லாஹ் நசீபை தந்திருக்கிறார். கண்ணியமிக்கவர்களே, இன்று ஓதப்பட்ட வசனத்திலே அல்லாஹ் தஆலா அவரிடத்தில் சொல்கிறான், ஓ மக்கரு மக்கரல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரீன். அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள், அல்லாஹும் சூழ்ச்சி செய்கிறான், ஆனால் சூழ்ச்சியாளர்களில் அல்லாஹ் சிறந்தவன் என்று சொல்கிறான். அதாவது உலகத்தில் இஸ்லாத்திற்கு எதிரான சதி செய்பவர்கள் காலம் முழுக்க இருக்கத்தான் செய்வார்கள். இஸ்லாத்திற்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக சதி செய்யக்கூடியவர்கள் காலமெல்லாம் இருக்கத்தான் செய்வார்கள். உலகத்திலே யாருக்கும் அல்லாஹ் தஆலா, ஏன் நபிமார்களுக்கும் கூட அப்படிப்பட்ட விரோதிகளை, சதிகாரர்களை அல்லாஹ் ஆக்கி வைத்தான். லிகுல்லி நபியின் அதுவன் ஷயாத்தீனுல் இன்சி வல் ஜின். மனிதர்களிலும் சைத்தான்களிலும், அதாவது ஜின்களிலும் அல்லாஹ் தஆலா விரோதிகளை நபிமார்களுக்கு ஆக்கி வைத்தான். எல்லா நபிமார்களுக்கும் என்று சொல்கிறான். தனி மனிதர்களிலே சிறந்தவர்களுக்கும் சரி, இஸ்லாமிய சமூகத்திற்கும் சரி எதிராக உலகத்திலே சதிகள் இருந்து கொண்டே இருக்கும் என்பதை குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. இன்றைய சதிகள் மாத்திரமல்ல, இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்து சையதுனா அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த தீனுக்காக அர்ப்பணித்த மிகப்பெரிய தியாகிகளில் ஒருவர் சையதுனா அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதற்கு அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை எதிரிகள் பிடித்து வைத்துக் கொண்டார். பிடித்து வைத்துக் கொண்டு பொய் கடவுள்களை புகழ்வதற்காக, இன்னைக்கு பிடிச்சு வச்சுட்டு சொல்றான் இல்லையா, ராம சொல்லு, அதை சொல்லு, இது சொல்லிட்டு பூரணமான இஸ்லாமிய நிலையிலே இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டம் கடுமையான வேதனை, தாங்க இயலாத வேதனை கொடுக்கிறார்கள் மக்காவிலே. பொய் கடவுள்களை அவர்கள் புகழ்வதற்கும் பெருமானாரை இகழ்வதற்கும். அதற்கு அம்மார் ரலியல்லாஹு அவர்கள் அந்த இடத்துல என்ன செய்ய தெரியல, ஆனால் அவங்க சொன்ன மாதிரி சொல்லிட்டு வந்துட்டாங்க. வந்து ஸல்லல்லாஹு முன்னால் நின்று கதறான், நாயகமே நான் இப்படி செய்துட்டேன், நாயகமே நான் இப்படி ஒரு காரியத்தை செய்து விட்டேனே. அவர்கள் சொன்னதற்காக இல்லை என்று சொன்னால், இந்த தீனில் ஈமானில் நிலைத்திருக்க வேண்டும் என்ற ஆசையிலையும் உங்களுடைய சேவகனாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அல்லவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிலையிலே அவர்கள் இப்படி மாற்றமா அவர்கள் சொன்னதை சொல்லிவிட்டு வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டாங்க, அந்த நேரத்தில் அவங்க கல்வி எப்படி இருந்துச்சு கேட்டாங்க. கல்வி ஈமானாகத்தான் இருந்தது நாயகமே. அல்லாஹ் ஆயத்திறக்கனா, இல்லா மன் உக்ரிஹ வ கல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான். அவருடைய கல்வி ஈமானுடைய நிலையிலே இருக்கும் பொழுது நிர்பந்திக்கப்பட்டால் அதனுடைய சட்டம் வேறு அல்லாஹ் தஆலா ஆயத்திறக்கி வைத்து விட்டார். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே இப்படிப்பட்ட துன்புறுத்தல்களை நாம் பார்க்கிறோம். இந்த சதிகள், இந்த துன்புறுத்தல்கள், இந்த எதிர்ப்பு நிலைகள் எல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்திருக்கிறது, இருக்கும் என்பதை குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. உண்மையான பெருமக்களே, நாட்டிலே கூட பல்வேறு விதமான கலவரங்கள், நிர்பந்தமான தாக்குதல்கள், சோசியல் மீடியாவில் வழியாக செய்யப்படக்கூடிய துஷ்பிரச்சாரங்கள், அரசியல் ரீதியான சரிகள் என்று பல்வேறு விதமான சரிகள் நடக்கிறது. இது நடக்கும். எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. காஷ்மீர் விவகாரத்திலிருந்து ஆரம்பித்து பார்த்தால் பொது சிவில் சட்டம் என்று, பாபர் மஸ்ஜித் தீர்ப்பு, புதிய கல்விக் கொள்கை, இப்ப சமீபத்தில் வந்தே மாதரம், 2 நாளைக்கு முன்னாலே சட்டம் போட்டிருக்கிறார்கள். வந்தே மாதரம் எல்லா அரசு நிகழ்ச்சிகளிலேயும் படித்தே தீர வேண்டும். அது ஒரு 3-4 கடவுளை புகழ்வது எல்லா பள்ளிகளிலேயும், அரசு விழாக்களிலே, அரசு விழாக்களிலேயும் படிக்க வேண்டும் என்று சட்டம் போடப்பட்டிருக்கிறது. ஜமாத் உலமாவை கண்டித்து கூட ஒரு அறிக்கை வெளியிட்டது. அருமையான பெருமக்களே, நாட்டில் இப்படிப்பட்ட திட்டமிட்டுக் கொண்டேதான் இருப்பார்கள். நாட்டினுடைய வளர்ச்சியோ, மக்களிடம் மீது உள்ள அன்போ, சகோதர பாசமோ ஏற்பட்டு விடாமல் இந்த பகை உணர்ச்சியை தூண்டுவதிலேயே கவனம் செலுத்திக் கொண்டுதான் உலகத்தில் பல நிலையிலே உள்ளவர்களும் இருப்பார்கள். ஆனால் உலகத்தில் எந்த சதியும் காலங்களை கடந்து வென்று விடுவதில்லை. அல்லாஹ் அந்த சூழ்ச்சிகளை முறியடிக்கிறான்னு சொன்னா, எப்படிப்பட்ட சதியாக இருந்தாலும் சரி, அந்த சதிகள் எல்லாம் அது ரப்பினுடைய வல்லமையை கொண்டு அவைகள் வென்று விடாது, நிச்சயமாக அது வீழ்ந்து விடும் என்பதைத்தான் குர்ஆன் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது. இன்று ஓதப்பட்ட சூரத்திலே அல்லாஹ் செய்தியை சொல்வான். யூதர்கள் குகைக்குள் நுழைந்து விட்டார்கள். இதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டு இருக்கிறாங்க. அவர்களை விரட்டினார்கள். குகைக்குள்ளே எதிரிகள் விரட்டி வருகிறார்கள். குகைக்குள்ளே போய் நுழைந்து கொண்டார்கள்.
குகைக்குள்ளே அவர்கள் நுழைந்த பொழுது விரட்டி வந்தவன் இருக்கிறானே தத்யானூஸ், ஈசா அலைஹிஸ்ஸலாம் மீது கடுமையான பகை கொண்ட தத்யானூஸ் என்பவன் விரட்டி வந்தவர்களிலே முன்னால் இருந்தான். குகைக்குள்ள போய் நுழைஞ்ச உடனே அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாமை வானளவில் உயர்த்தி விட்டான். வானளவில் உயர்த்தியது மாத்திரமல்ல, பால்கல்லாஹு ஷிபஹ ஈசா, இந்த தத்யானூஸ் என்பவனுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒப்பான ஒரு தோற்றத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான். வந்தவங்க விரட்டி வந்தவங்க எல்லாம் பார்த்தாங்க, உள்ள இவன் தான் நிக்கிறான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் போல கோலமும் இருக்குது. உடனே இவன் நினைச்சிட்டாங்க, சிலுவையில் அடைஞ்சாங்கன்னு வருது. அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாமை உயர்த்தி விட்டான். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹு தஆலா உயர்த்தியதற்கு இரண்டு தஃசீர்கள் செய்வார்கள். ஒன்று இது, இன்னொன்று அல்லாமா அபுல் ஹசன் அல் நதவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இந்தியாவினுடைய மிகப்பெரிய இஸ்லாமிய சிந்தனையாளர் என்று போற்றப்படக்கூடிய அல்லாமா அபுல் ஹசன் அல் நதவி அவர்கள் தங்களுடைய நபிமாருடைய வரலாற்று செய்தியை சொல்வார்கள். ஜெருசலம் என்பது அன்றைய ரோமர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. ஜெருசலம் என்பது ரோமர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. இப்படிப்பட்ட நிலையில் தான் யூதர்கள் ஈசா நபிக்கு எதிராக பல்வேறு விதமான கிளர்ச்சி செய்வதாக, அரசர் என்று தன்னை கூறுவதாக பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லி அந்த ரோமர் கரணத்திலே பல்வேறு விதமான நிலைகளை இவருக்கு எதிராக சொன்னார். அப்படி சொன்ன நேரத்தில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரோம நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது. ரோம நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது. அன்றைய காலகட்டத்தில் மரண தண்டனை சிலுவையில் அறைகிறது தான். ஒரு காலகட்டத்திலேயும் மரண தண்டனை என்பது ஒரு விதம் என்றால், அன்றைய ரோமர்களுடைய ஆட்சியிலே மரண தண்டனை என்பது சிலுவையில் அறைவதுதான். சிலுவையில் அறைவது மாத்திரமல்ல, யார் சிலுவையில் அறையப்படுகிறாரோ அவர்தான் அந்த சிலுவையும் சுமந்தே அந்த கொழுமரத்திற்கு வர வேண்டும். கழுவேற்றக்கூடிய அந்த மரத்திற்கு சிலுவை சிவந்து கொண்டு அவர்தான் வர வேண்டும். அப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டு அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட காரணத்தினாலே சிலுவையை சுமந்து கொண்டு வருகிறார்கள். வருகின்ற நேரத்தில் தான் அவர்களை விரட்டி வந்தவன், அவர்கள் மீது விரோதம் கொண்ட அவன் வேகமா நடங்க அவளை ரொம்ப வற்புறுத்துகிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப மெதுவா நடக்கிறாங்க. என்ன நடக்க முடியலன்னு சொன்னாங்க. நான் என்ன தூக்கிட்டு வர்றேன், நீங்க வேகமா நடங்க, கிட்ட வந்து தர்றேன்னு சொல்லிட்டான். நான் என்ன தூக்கிட்டு வர்றேன், நீங்க வேகமா நடங்க, கிட்ட வந்து தர்றேன்னு சொன்னா, கிட்ட வந்து வருகின்ற நேரத்திலே யார் சுமந்து வந்தானோ அவனை பிடித்து விட்டார். யார் சுமந்து வந்தானோ அவனுக்கும் அப்படி அவன் சத்தம் போடுகிறான், நான் அவர் இல்லை, நான் அவர் இல்லை என்று சத்தம் போடுகிறான். அந்த நேரத்தில் தான் அவன் சொன்னான், அந்த நேரத்தில் தான் ஏலி லாமா தபக்சாமி சொல்றாங்க இல்லையா, என்னையே கைவிட்டீரின் இறைவனேன்னு சொல்லி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி சொன்னதா ஹதீஸ்ல வரலாற்றுல ஒண்ணும் இல்ல. அவன் தான் அப்படி சத்தமிட்டான் என்பது வரலாறு. என்னையே இறைவனை கைவிட்டு விட்டீர் என்று சத்தமிட்டவன் அவன் தான். ஏனென்றால் ஈசா அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் உயர்த்தி விட்டான். சிலுவையை சுமந்து வந்த அவன் கடுவிலே ஏற்றப்பட்டான் என்பது வரலாறு. அருமையான பெருமக்களே, உலகத்திலே முஸ்லிம்களுக்கு எதிராக எல்லா காலகட்டத்திலேயும் சதிகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். அதிலிருந்து தப்பிப்பதற்கான வழியை மார்க்க நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. சதி எல்லா காலத்திலும் வெற்றி பெற போறதெல்லாம் இல்லை. மதீனா முனவ்வராவிற்குள்ளே முஸ்லிம்கள் செல்வதை தடுப்பதற்கு அன்றைய காலகட்டத்திலே எவ்வளவு சதிகளை செய்தார்கள். தனி நபர்களில் இருந்து கூட்டம் கூட்டமா செல்வதிலிருந்து பொருளாதாரத்தை முடக்கி வைத்து பார்த்தார்கள், தண்டனை கொடுத்து பார்த்தார்கள், ஆசை வார்த்தைகள் சொல்லி பார்த்தார்கள். உமர் ரலியல்லாஹு ஐயாஷ் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் நெருங்கி கூட்டார்கள். சில பேர் சில நண்பர்கள் இருப்பாங்க, சில பேர் நண்பர்கள் இருப்பாங்க, நண்பர்கள் பிரபலமா தெரிய மாட்டாங்க, ஆனா இவங்க பிரபலமா வெளியில தெரிவாங்க, அப்படி இருப்பாங்க. உமர்தானுக்கு அவருடைய நெருக்கமான நண்பர் ஐயாஷ், என்ன பாருங்க, ஐயாஷ் ரலியல்லாஹு அன்ஹு. பின்னாடி இமாம் வந்துட்டாங்க. இவங்க சொன்னாங்க நம்ம தப்பிச்சு போயிருவோம்னு சொல்லி நண்பரை கூப்பிட்டார். நீங்க துன்யா நண்பர்களுக்கு கட்டுப்படுறது ஜாஸ்தியா இருக்கு. குடும்பத்துக்காரங்களுக்கு கட்டுப்படுறதை விட குடும்பத்தில் உள்ள பெரிய ஆட்கள் கட்டுப்படுமா. அவன் நண்பர் சொல்லிட்டானா உடனே கட்டுப்பட்டுருவான். அவன் சொன்னா எதானாலும் சரி, சாப்பாட்டுல இருந்து கன்னியாகுமரிக்கிற வரை எல்லா காரியத்திலையும் அதுக்குத்தான் கட்டுப்படுறவர் அப்படிங்கிறது உலகத்துல இருக்குது. கைது அந்த காலத்துல இருந்தே தொடருது. ஐயா சிறுதாத்தரன் அவங்கள சேர்ந்து போவோம்னு சொன்ன உடனே அந்த நேரத்தில் ஐயா சிறுதாத்தரனுடைய சொந்தக்காரன் ஒருவனாக இருந்தான் அபூஜஹில். அவன் தான் போய் சொன்னா, இது மாதிரி நீ போறியப்பா, உங்க உம்மா சொன்னா இது மாதிரி தரையில நான் என்ன செய்ய மாட்டேன் உன்னை பாக்கலன்னா, அது மாதிரி நான் என்னைக்குமே வெயில்ல தான் நிப்பேன், நிழல்லே வரமாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி சொல்லி இருக்கிறா. இவ்வளவு உன்னுடைய தாய் வற்புறுத்துறாளே, அதனால நீ போவேன்னு சொல்லி கூட்டு வந்துட்டான். ஆனா அவன் தாயை பண்ணலாம் ஒன்னும் சொல்லல, ஆனாலும் கூட இழுத்து வந்து விட்டான். பின்னால் வந்த பிறகுதான் உண்மை நிலை இருந்து சையதுனா ஐயாஷ் ரலியல்லாஹு அவர்கள் 2வது ஹிஜ்ரத் சென்றார்கள். எதற்காக சொல்கிறோம்? ஹிஜ்ரத் செய்வதை தடுப்பதற்கு பல்வேறு விதமான யுக்திகளை
பொருளாதார தடைகளை, ஆசை வார்த்தைகளை எல்லாம் சொல்லி எல்லா விதமான தடைகளையும் செய்து பார்த்தார். இது மாதிரி கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனாவிலே ஒரு அழகான சூழல் உருவாகிறது என்று தெரிந்ததும் கூட எதிரிகளால் தாங்க முடியவில்லை. தாருன் நதுவாவிலே ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி ஆலோசனை செய்தாங்க. அதிலிருந்து நாம் தடுப்பதற்கான வழி என்ன? பலரும் பல யோசனை. சில பேர் சொன்னாங்க அவளை சிறையில் அடைச்சு வச்சிருவோம் சொன்னாங்க, சில பேர் நாடு கடத்திடுவோம் சொன்னாங்க. அதெல்லாம் அவருடைய இனிமையான வார்த்தைகளும் அவருடைய உயர்ந்த குணங்களும் தெரியும், எதிலும் தப்பித்து வந்து விடுவார். அதனால கடைசி வழி பெரிய நீண்ட ஆலோசனை நடந்தது ரகசியமாகத்தான். அதிலே எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவு செய்தாங்க. குறிப்பா 11 தலைவர்கள் அவரை கொலை செய்திருவோம் முடிவு பண்ணாங்க. கொலை செய்திருவோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான் அதை பற்றி, அந்த காஃபிர்கள் சூழ் செய்தார்கள். அவர்கள் உங்களை நாடு கடத்துவதற்கோ சிறையில் அடைப்பதற்கோ கொலை செய்வதற்கோ முயற்சித்தார்கள். எல்லா திட்டங்களையும் தீட்டி வந்துட்டாங்க. கொலை செய்யறதும் அது பக்குவமா இருக்கணும். ஒரு குடும்பம் போய் செய்திருச்சுன்னா அந்த குடும்பத்தின் மீது பகையாயிரும். அதனால ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு ஆள் எடுக்கணும் என்று சொல்லி இரவிலே இவர்கள் அவருடைய வீட்டு வாசல்ல நின்னாங்க. கடைசியில் அல்லாஹ் தஆலா அந்த செய்தி அவர்களுக்கு அறிவிக்க செய்து ஸல்லல்லாஹு வெளியேறிட்டாங்க. அங்கிருந்து அதற்கு அடியில்தானும் படுத்திருந்தாங்க. வரலாறு நம்ம பார்க்கிறோம். இங்க இருந்து ஸல்லல்லாஹு போனார்கள். வாரசூல்ல போய் இருந்தது மாத்திரமல்ல, அங்கேயும் வாசல் வரை சென்று விட்டார்கள் எதிரிகள். ஆனாலும் தோற்று போனார்கள். அல்லாஹ் தஆலா ஒரு புறாவை காரணம் காட்டி, உலகத்திலேயே வீடுகளிலே ரொம்ப பலகீனமான வீடு சிலந்தி பூச்சியினுடைய வீடுதான். இன்னவுஹனல் புயூதி லபைத்துல் அன்கபூத். அந்த சிலந்தி பூச்சியை கொண்டும் ஒரு மிருதுவான பறவையான புறாவினுடைய ஒரு கூட்டை கொண்டு அல்லாஹ் தஆலா நாயகத்தை காப்பாற்றினான் என்பது கதைகள் அல்ல பெருமக்களே, இஸ்லாமிய வரலாறு. ஏன் இந்த வரலாறுகளை எல்லாம் குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது என்றால், வாழ்க்கையிலே எதிரிகள் எவ்வளவு பெரிய சதிகளை செய்தாலும் உங்களிடத்தில் ஈமானும் இறையச்சமும் ஒடுக்கமிக்க வாழ்வும் இருக்குமானால் அந்த சதிகள் எல்லாம் உங்களை ஒன்றும் செய்யாது என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா உணர்த்தி காண்பிக்கிறான். அருமையான பெருமக்களே, அந்த சதி திட்டங்களை வெல்வதற்கு அல்லாஹ் விடுவதே இல்லை. ஆனால் அவைகளை சரியான வழியில் எதிர்கொள்ள வேண்டும். எதிரிகள் எதை நினைக்கிறார்களோ அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே சமூகத்தை பதட்டத்தில் நாம் ஆழ்ந்துவிடக் கூடாது. நம்முடைய செய்கைகளால் சமூகத்தை பதட்டத்தில் ஆழ்ந்துவிடக் கூடாது. மாறாக நம்முடைய வளர்ச்சியிலே கல்வி ரீதியாக, பொருளாதார ரீதியாக, அதிகார ரீதியாக எவைகளை பெற முடியும் அந்த யுக்திகளை எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அல்லாஹ் தஆலா எதிர்நிலை வச்சுதான் இருப்பான். ஆனால் கொஞ்சம் சிந்தித்தால் அவைகளை வெல்வதற்கான வழியை அதைவிட சிறப்பாக தான் வைத்திருப்பான். எனவே அந்த காலகட்டத்தில் நாம் சிறந்த முறையிலே திட்டமிட்டு அவைகளை வீழ்த்த வேண்டும் என்பதை குர்ஆன் ஷரீஃப் சொல்கிறது. முதலாவது தேவை பொறுமை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார், பொறுமைன்னா நம்ம நினைச்சுக்கிறது தளர்ந்து அப்படியே உட்கார்ந்துறது இல்ல. பொறுமை சபர்னா நம்ம அப்படிதான் அர்த்தம் வச்சிருக்கிறோம், தளர்ந்து அப்படியே உட்கார்ந்துறது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே எங்கேயும் பொறுமை அப்படி சொல்லல. வயின் தஸ்பிரு வ தத்தகு லா யதுர்ருக்கும் கைதுஹும் ஷைஆ. பொறுமையாக இருந்து இறையச்சம் உள்ள வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்தால் லா யதுர்ருக்கும் கைதுஹும் ஷைஆ, உடைய சூழ்ச்சி உங்களை ஒன்றும் இடையூறு அளிக்காதுங்களாம். பொறுமை மாத்திரம் சொல்லல, உங்களிடத்தில் தனிப்பட்ட பரிசுத்தமான இறையச்சம் உள்ள வாழ்க்கை இருக்குமானால் குர்ஆனுடைய வாக்கு லா யதுர்ருக்கும் கைதுஹும் ஷைஆ, அவங்களுடைய சூழ்ச்சி உங்களை ஒன்றும் இடையூறு அளிக்கவே செய்யாது. எதிரிகள் எவ்வளவு திட்டமிட்டாலும் குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா பொறுமையை இப்படி இறையச்சத்தோடு இணைத்து சொல்கிறான், தொழுகையோடு இணைத்து சொல்கிறான். அந்த நேரத்திலே நாம் காரியங்களை திட்டமிட்டு செய்தோம் என்று சொன்னால் எதிரிகளுடைய எல்லா விதமான சூழ்ச்சிகளும் முறியடிக்கப்படும் என்பதை குர்ஆன் பல வரலாறுகளில் கூறுவான். குர்ஆன் ஷரீஃபிலேயே சதிகளுக்குள்ளானவர்களிலேயே ரொம்ப பெரிய சதிக்குள்ளானவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான். எப்படிப்பட்ட சதிகள் உலக வரலாற்றில் யாருக்கும் இல்லாத அளவிற்கு. ஆனாலும் கூட அவர்கள் சபர் செய்தார்கள். அல்லாஹ் எவ்வளவு மகத்தான வெற்றியை கொடுத்தார் என்பதுதான் வரலாறு. அதனாலே சபர் என்றால் இறையச்சத்தோடு உள்ள வாழ்க்கையின் சபர். சபர் என்று சொன்னால் நன்மையான காரியங்களை செய்வதோடு உள்ள அந்த சபர் இருக்குமானால் எதிரிகளுடைய தொந்தரவுகளை விட்டு கூட நாம் பாதுகாக்கப்படுவோம். எனவே எதிரிகளுடைய அந்த தொந்தரவை பாதுகாப்பதற்கு காரணங்கள் வெளியிலே இல்லை, நம்மிடத்தில் இருக்கிறது. நம்மை சீராக்கினால் அல்லாஹ் அதை விட்டு நம்மை பாதுகாப்பான் என்று குர்ஆன் வாக்களிக்கிறது. அல்லாஹ் விளங்கும் நசீபை தந்தருள்வானாம். எதிரிகளுடைய எல்லா சூழ்ச்சிகளை விட்டும் நம்முடைய முன்னோர்களை நன்மக்களை அல்லாஹ் எப்படி பாதுகாத்தானோ அதே மாதிரி அந்தந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய சூழ்ச்சிகளில் இருந்தெல்லாம் அல்லாஹ் இந்த சமூகத்தை பாதுகாத்து கண்ணியமான ஒரு நிலையில் வாழக்கூடிய சமூகமாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. கல்வியிலே, பொருளாதாரத்தில், அதிகாரத்தில், மற்ற எல்லா காரியங்களிலேயும் மேம்பட்டு வந்து ஈமானிலேயும் உயர்ந்தவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால், நற்செயல் என்பது உங்களுடைய முகங்களை கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ திருப்புவது அல்ல, மாறாக அல்லாஹுவையும் இறுதி நாளையும் வானவர்களையும் வேதங்களையும் நபிமார்களையும் ஒருவன் முழுமையாக நம்புவதும், மேலும் அல்லாஹுவின் மீதுள்ள நேசத்தின் காரணமாக தமக்கு விருப்பமான பொருளை உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் வறியவர்களுக்கும் வழிப்போக்கருக்கும் யாசிப்போருக்கும் அடிமைகளை மீட்பதற்கும் வழங்குவதும், மேலும் தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தை கொடுத்து வருவதுமே நற்செயல்களாகும். மேலும் வாக்குறுதி அளித்தால் தம் வாக்குறுதிகளை நிறைவேற்றுபவர்களும், வறுமை மற்றும் துன்பங்களின் போதும் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் நடக்கும் போராட்டத்தின் போதும் பொறுமையுடன் நிலைத்து இருப்பவர்களுமே புண்ணியவான்களாவர். இவர்களே உண்மையாளர்கள், மேலும் இவர்களே இறை அச்சம் உடையவர்கள். பாகம் 2, அத்தியாயம் 2, வசனம் 177.